பிரியர்களுக்கு அன்பு வணக்கம். உலகக்கிண்ண ஆட்டங்கள் விறுவிறுப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்க இலங்கையில் இடம்பெறுகின்ற T20 உலகக்கிண்ண தொடரினுடைய அத்தனை ஆட்டங்களும் நிறைவுக்கு வந்திருக்கின்றன. அரையிறுதி ஆட்டம் இலங்கையிலே இடம்பெறுமா என்கின்ற எதிர்பார்ப்புகள் இருந்தது. 2 அரையிறுதி ஆட்டங்களும் இந்தியாவிலே தான் இடம்பெறப் போகின்றன என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். இந்தியாவில் அரையிறுதி இறுதிப் போட்டி நரேந்திர மோடி மைதானத்தில் வருகின்ற 7ஆம் தேதி இடம்பெறப் போகிறது. ஆகவே இலங்கையில் இதுவிதமான போட்டிகளும் இல்லை என்பது இங்கே கவனிக்கப்படக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். பாகிஸ்தான் அணி அரையிறுதிக்கு தேர்வானாலோ அல்லது பாகிஸ்தான் அணி இறுதிப் போட்டிக்கு தேர்வாகி இருந்தாரோ அதனுடைய ஆட்டங்கள் இளவலிகளில் இலங்கையிலே இடம்பெறக்கூடும் என்று சொல்லப்பட்டது. முதலாவது அரையிறுதி ஆட்டம் ஈடன் கார்டன் மைதானத்திலும், இரண்டாவது அரையிறுதி ஆட்டம் மும்பை வென்கடே மைதானத்திலும், மூன்றாவது போட்டி இருக்கின்ற போட்டி அது இறுதிப் போட்டி நரேந்திர மோடி மைதானத்திலும் இடம்பெறப் போகிறது. பாகிஸ்தான் அணி அரையிறுதிக்கு செல்லுமா என்கின்ற எதிர்பார்ப்புகள் இருந்தது. நேற்றைய நாளில் விறுவிறுப்பாக இடம்பெற்ற போட்டியில் 212 ஓட்டங்களை பெற்றது. சாஹிப் ஜரா ஃபர்ஹான் 100 ஓட்டங்களை விளாசினார். 176 ஓட்டங்கள் ஆரம்ப விக்கெட்டுக்காக இணைப்பாட்டம் ஃபக்கார் ஜமான் மற்றும் சாஹிப் ஜரா ஃபர்ஹான் ஆகியோருக்கு இடையிலே புரியப்பட்டது. அதன் பின்னர் வெறுமனே 36 ஓட்டங்களை தான் இந்த பாகிஸ்தான் வீரர்களால் பெறக்கூடியதாக இருந்தது என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். 176 ஓட்டங்கள் T20 உலகக்கிண்ண வரலாற்றிலே ஒரு துடுப்பாட்ட ஜோடி ஒன்று பெற்றிருக்கின்ற அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கை என்கின்ற சாதனை உருவானது. ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு எதிராக இந்த ஆண்டிலே ஃபின் அலன் மற்றும் செய்ஃபர்ட் ஆகிய நியூசிலாந்து வீரர்கள் 175 ஓட்டங்களை பெற்றார்கள். நேற்று ஒரு ஓட்டத்தால் இந்த சாதனை முறியடிக்கப்பட்டது. சாஹிப் ஜரா ஃபர்ஹான் விராட் கோலியுடைய 319 ஓட்டங்கள் என்கின்ற சாதனையை கடந்திருக்கிறார். ஏற்கனவே 2014 319 ஓட்டங்களை விராட் கோலி பெற்றுக்கொள்ள இப்போது சாஹிப் ஜரா ஃபர்ஹான் ஒரு உலகக்கிண்ண தொடர் ஒன்றிலே ஒரு வீரர் பெற்றுக்கொண்ட அதிகபட்ச ஓட்டங்கள் என்கின்ற சாதனையை இப்போது தன்வசப்படுத்தி இருக்கிறார் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. 183 ஓட்டங்களை சாஹிப் ஜரா ஃபர்ஹான் இந்த தொடரிலே பெற்றிருக்கிறார் என்பதும் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம். தரவரிசையில் முதலிடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்புகளோடு முன்னேறி வருகிறார் சாஹிப் ஜரா ஃபர்ஹான். 212 ஓட்டங்களை பாகிஸ்தான் அணி பெற்றுக்கொள்ள இலங்கையை 147 ஓட்டங்களுக்குள் மட்டுப்படுத்தினால் நியூசிலாந்தை ரன் ரேட்டிலே பின்தள்ளிவிட்டு இவர்கள் வருவதற்குரிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அப்படி இருந்த போது என்ன நடந்தது என்று சொன்னால் இந்த போட்டியிலே 147 ஓட்டங்களுக்குள் மட்டுப்படுத்த முடியாது போனது. 16வது ஓவரில் இலங்கை அணி அந்த 147 ஓட்டங்களை கடந்தது. பவான் ரத்நாயக்கு அற்புதமான ஒரு அரைச்சதத்தை விளாசியிருந்தார். இறுதி நேரத்திலே 2 ஓவர்களிலே 46 ஓட்டங்கள் தேவை என்கின்ற ஒரு நிலைமை வந்தது. அதுவும் இறுதி ஓவரிலே 24 ஓட்டங்கள் தேவை என்கின்ற ஒரு நிலைமை வந்தது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. ஹாட்ரிக் சிக்ஸர் அடித்திருந்தார் தசுன் சானக்கு. ஒரு 26 ஓட்டங்கள் தேவை என்கின்ற நிலையில் முதலாவது பந்து பவுண்டரி, அதற்கு பின்னர் சஹின் ஷா அஃப்ரிடியினுடைய 3 பந்துகளும் ஹாட்ரிக் சிக்ஸாக விளாசி இருந்தார். தசுன் சானக்கு ஒரு பிரமாதமான ஒரு இன்னிங்ஸை நேற்றைய நாளிலே அரங்கேற்றி காட்டியிருந்தார். இந்த மைதானத்திலே உங்களுக்கு தெரியும், பல்லேகல மைதானம் இலங்கைக்கு தனித்த ஒரு சாதனை கொடுக்கின்ற மைதானம். அதுவும் தசுன் சானக்கு பிரித்து மேவார் என்று சொல்லி உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான போட்டியிலும் கூட இறுதி 3 ஓவர்களிலே 48 ஓட்டங்கள் தேவை என்கின்ற ஒரு நிலை இருக்க மிகச்சிறப்பாக அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்திருந்தவர் இந்த தசுன் சானக்கு. நேற்றைய நாளில் வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்பு இருந்தது. இறுதி 2 பந்துகளிலே 6 ஓட்டங்கள் தேவை என்கிற ஒரு நிலைமை உருவான போது ஒயிட் ஜோக்கராக வீசி இருந்தார் ஷஹின் ஷா அஃப்ரிடி. அதுவும் 6வது பந்து வீச்சு உண்மையிலே அது அகலப்பந்தாக நடுவர் அதனை அறிவித்திருக்க வேண்டும். நடுவர் அதனை அகலப்பந்தாக அறிவிக்க தவறிய காரணத்தால் இறுதியில் 5 ஓட்டங்கள் வித்தியாசத்திலான ஒரு வெற்றியை பாகிஸ்தான் அணி நேற்றைய நாளிலே பெற்றுக் கொண்டது. ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு வெற்றி ஒன்றை இலங்கை அணிக்கு பெற்றுக் கொடுப்பார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் அது கைகூடவில்லை. ஆனாலும் இலங்கை அணி மீதும் இலங்கை ரசிகர்கள் ஏற்பட்டிருந்த அதிருப்தி இப்போது இல்லாமல் செய்திருக்கிறது. நேற்று ஒரு விறுவிறுப்பான ஒரு இன்னிங்ஸை ஒன்றை ஆடியதன் மூலமாக இப்போது அந்த வெறுப்பு இலங்கை அணி மீது இல்லாது போயிருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அரையிறுதி ஆட்டங்களை பொறுத்தவரையில் அரையிறுதிக்கு இப்போது தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து அணிகள் தேர்வாகி இருக்கின்றன. இன்று இடம்பெறுகின்ற மேற்கிந்திய தீவுகள் இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டியில் வெற்றி பெறுகின்ற அணி 4வது அணியாக அரையிறுதிக்கு தேர்வாகும் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. நான் தில்லியம்பலம் தரணிதரன்.